டாரட் நியூஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது 6ஆம் வகுப்பு 3ஆம் பருவத்துல இருந்து கேட்கப்பட்டிருக்கக்கூடிய தமிழ் டெஸ்ட் சீரீஸ்க்கான அந்த கேள்வி பதில்கள் எக்ஸ்பிளனேஷன் தான் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா பார்க்க போறோம். இதுல நம்ம ஒவ்வொரு பருவங்களாக என்ன செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னா பார்த்துட்டு இருக்கோம். அதே மாதிரி நம்ம தமிழுக்காகவே 85 தேர்வு தொடர் கொண்ட ஒரு எக்ஸ்க்ளூசிவான தமிழ் பேட்சும் என்ன செஞ்சுட்டு இருக்கு அப்படின்னா போயிட்டு இருக்கு. இதெல்லாம் எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா 100 மதிப்பெண்கள் கொண்ட தமிழுக்கான டெஸ்ட் சீரீஸ், அதாவது தமிழுக்கான பொது தமிழுக்கான தேர்வு அப்படின்றதுல 85 தேர்வுகள் உங்களுக்கு முழுவதுமே இலக்கண பகுதியில இருந்து தான் கேட்கப்படுது. மீதி இருக்கக்கூடிய 15 மதிப்பெண்கள் தான் இலக்கியம் மற்றும் உரைநடை பகுதிகளில் இருந்து கேட்கப்பட்டிருக்கு. இந்த 85 மதிப்பெண்களுக்காகவே 85 தேர்வு தொடர் கொண்ட ஒரு தமிழுக்கான டெஸ்ட் சீரீஸ் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னா கொண்டு வந்திருக்கோம். அதே மாதிரி நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா டேர்ம் வைஸ் ரிவிஷனை உங்க கையில இருக்கக்கூடிய OMR புக்லெட்ல வீட்லயே ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்பீங்க. மீதி இருக்கக்கூடிய டெஸ்ட் எல்லாம் உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்டாக இருக்கும். இதை நீங்க எந்த அளவுக்கு பிராக்டிஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு நீங்க இந்த 85 கேள்விகள்ல இருக்கக்கூடிய நுணுக்கங்களை ஈஸியா கத்துக்கலாம். சரி, இப்ப இந்த டெஸ்ட்ல முதல் கேள்வி, மெய் பொருத்தமான சொல்லினுடைய எதிர்ச்சொல் அறிகன்னு கேட்டிருக்காங்க. மெய் அப்படின்றதனுடைய எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. மெய்னா நமக்கு தெரியும் உண்மை, வாய்மை. அதே மாதிரி இது பாத்தீங்கன்னா பொருள். அதே மாதிரி மெய் அப்படிங்கிறது மெய் எழுத்து அப்படிங்கிற ஒரு பொருளையும் என்ன செய்யும் அப்படின்னா தரும். சரிங்களா? மெய் எழுத்து அப்படிங்கிற ஒரு பொருளையும் என்ன செய்யும் அப்படின்னா தரும். அதே மாதிரி மெய்ங்கிறது உயிர் அப்படின்ற ஒரு பொருளையும் தரும். சரி, உடல் அப்படி மெய்னா உடல், மெய்னா உடல். அப்போ மெய் அப்படிங்கிறதுக்கு 4 விதமான பொருட்கள் இருக்கு. உண்மை அல்லது வாய்மை, 2வது மெய் எழுத்து, 3வது என்னது உடல். இந்த உடல்ங்கிறதுக்கு இன்னொரு பேர் என்னது யாக்கை, இன்னொரு பேரு கடம். இதெல்லாமே உடலை குறிக்கக்கூடியது. உயிரற்ற உடலை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வெற்று உடல்னு தான் சொல்லுவோம். அப்போ உயிர் இருந்தா மட்டும்தான் அது என்ன செய்யும் அப்படின்னா நிலைத்து நிற்கும். அப்ப மெய் எழுத்துக்கு இன்னொரு எதிர்ச்சொல் என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா உயிர் எழுத்து. உயிரும் மெய்யும் சேரும் போதுதான் ஒரு புதிய ஒரு எழுத்தானது என்ன செய்யுது அப்படின்னா பிறக்குது. அப்ப இங்க மெய்யோட எதிர்ச்சொல் என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா உயிர். கவிஞாயிறு என்ற அடைமொழியால் அழைக்கப்படக்கூடிய சான்றோரினுடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா கவிஞாயிறு அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய சான்றோரினுடைய இயற்பெயர் என்ன? நம்ம அடிச்சுட்டு வந்துருவோம் தாராபாரதின்னு. ஆனா இயற்பெயர் கேட்டிருக்காங்க ராதாகிருஷ்ணன். இந்த இயற்பெயர் ரொம்பவே முக்கியமானது. சரிங்களா? இயற்பெயர் தெரிஞ்சா மட்டும்தான் நம்மளால என்ன செய்ய முடியும் அப்படின்னா போட முடியும். சரிங்களா? கண்ணதாசனோட இயற்பெயர் முத்தையா, சிவகங்கை மாவட்டம் சிறுகுடல்பட்டி. சரிங்களா? அடுத்து பிழையற்றதை தேர்க. காவிரி அலை எதிரொலிக்க கங்கை அலை இசையமைக்க தேசம் உடுத்திய நூலாடை மெய்யுணர்வு எனும் மேலாடை. காவிரி அலைகள்னு சொல்லும் போதே ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அவுட், அலைகள். கங்கை அலைகள்னு சொல்லும் போதும் இந்த ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு. தேசம் உடுத்திய நூலாடை இது சரி. மெய்யுணர்வு எனும் மேலாடை, மெய்யுணர்வு அப்படின்றது சரிங்களா? அப்போ ஆப்ஷன் சி தான் சரி. நூலாடை பிரிச்சு எழுதணும்னா நூல் கூட்டல் ஆடை. உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பு. உடல் மேல் உயிர் ஒன்றணும். அப்படி ஒன்றுனாதான் அந்த உயிர் இருக்குன்னு அர்த்தம். உடல் அப்படின்றது எது? மெய்யெழுத்தை சொல்றாங்க. சரிங்களா? உயிர் அப்படின்றது உயிர் எழுத்து. இது ரெண்டு சேரும் போது நூலாடை. அடுத்து சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. ஒரு முறை காந்தியடிகள் தங்கி மதுரையில் இருந்தார். காந்தியடிகள் ஒரு முறை மதுரையில் தங்கி இருந்தார். இந்த காந்தியடிகள் சிலபஸ்ல டைரக்டா இல்ல அப்படின்னு நினைச்சு நீங்க படிக்காம இருப்பீங்க. ஆனா என்ன எதோட இவர் கனெக்ட் ஆவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஊவேசாவோட என்ன செய்வார் அப்படின்னா இவர் கனெக்ட் ஆவார். ஊவேசா சிலபஸ்ல இருக்காரா? கண்டிப்பான முறையில இருக்காரு. ஊவேசாவும் இருக்காரு, அவருடைய ஆசிரியரான மீனாட்சி சுந்தரனாரும் இருக்கிறாரு. அப்ப இந்த பெரியவரின் அடிநிலையில் இருந்த வண்ணம் தமிழ் கற்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி ஊவேசாவை யாரு கோட் பண்ணி சொல்லுவா அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம காந்தியடிகள் சொல்லுவாரு. சரிங்களா? அப்ப அப்படி சொன்னது யார் அப்படின்னு சொல்லி என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்கலாம். அதே மாதிரி நீங்க 6 to 12 புதிய புத்தகம், 6 to 12 பழைய புத்தகங்கள்ல சிலபஸ் அடிப்படையில இருக்கக்கூடிய பகுதிகள் மட்டும் பார்ட் பி, அதாவது இலக்கியம் மற்றும் தமிழறிஞர்கள் தோன்றல படிச்சா போதும். சரிங்களா? ஆனா கம்பல்சரி பழைய புத்தகம் படிக்கணும். கவர்மெண்ட் மெட்டீரியல் இருக்கிறதையும் ரீட் பண்ணுங்க. நம்மளோட டெஸ்ட் சீரீஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ராவே என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதாவது 2007 எடிஷன்ல இருந்து ஊவேசா பற்றிய தகவல்கள் அந்த மாதிரியான விஷயங்களையும் என்ன செஞ்சிருக்கோம்னா எடுத்து உள்ள போட்டிருக்கோம். சரி, அதுவும் நீங்க படிக்கணும். சிலபஸ் அடிப்படையில் எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நீங்க படிச்சு வச்சுக்கணும். நிறைய இடங்கள்ல பொருள் படிங்க. பாம்பு அப்படின்னு சொன்னா பன்னகம், பாந்தல் அதெல்லாம் படிக்கும் போது பொருந்தா சொல்லை கண்டறிகளை நம்ம அதை எடுக்க முடியும். இந்த பெரியவரின் அடிநிலையில் இருந்த வண்ணம் தமிழ் கற்க வேண்டும் என்ற ஆவல் உண்டாகிறது என்ற கூற்று யாருடையது, யாரை பற்றியது? இந்த கூற்று யாருடையது? காந்தி ஊவேசாவை பத்தி சொன்னதா, ஊவேசா காந்தியை பத்தி சொன்னதா? இந்த கூற்று இந்த பெரியவரின் அடிநிலையில் இருந்த வண்ணம் தமிழ் கற்க விரும்புகிறேன்னு இந்த கூற்று காந்தியினுடையது. யாரை பற்றினா ஊவேசாவை பற்றி. சந்துப்பிழையற்றதை தேக. மெய்களை போற்றிய, மெய்களை போற்றிய. 2ஆம் வேற்றுமை விரிக்கு பின்னாடி வல்லினமிகும். கிழக்கு கரையின் குசுடுத்து பொருள முடிஞ்சா குற்றியலுகரம், வன் தொடர் குற்றியலுகரத்துக்கு பின்னாடி இங்கேயும் வல்லின எழுத்து வரும்போது வல்லினமிகும்.
சரிங்களா? தமிழ் பாடம், தமிழ் புத்தகம். தமிழ் பாடம், தமிழ் புத்தகம் எப்படி எழுதுவோம்? அந்த சட்டை. இங்கேயும் பாருங்க, அந்த சட்டை, அந்த சட்டை. அப்போ இங்க கொடுத்திருக்கிறதுலயே எது பிழையற்றது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் என்னது அப்படின்னா பிழையற்றது. இரண்டாம் வேற்றுமை விரிக்கு பின்னாடி என்ன செய்யும்? வல்லினம் மிகும். தமிழ் பாடம் படித்தேன் அப்படின்னு தான் சொல்லுவோம். சரிங்களா? தமிழ் பாடம் படித்தேன். அப்போ இங்க எல்லாம் என்னது அப்படின்னா இந்த பி சி டி இது மூணுலயுமே வல்லினம் மிகல, அது மிகணும் ஆனா மிகல. அப்ப பிழையற்றதுன்னு சொல்லும் போது ஆப்ஷன் ஏ. அடுத்து எதிரொலிக்கின்றன. இந்த ரோவை பிரிச்சிங்கன்னா தெரியும், இரு கூட்டல் ஓ. அப்ப எதிர்கூட்டல் ஒலிக்கின்றன, எதிர்கூட்டல் ஒலிக்கின்றன. ஆப்ஷன் சரி. இங்க எதிரன் இருக்கா, இதுலயுமே ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் கரெக்டா பார்க்கணும். எதிர்கூட்டல் ஒலிக்கின்றனன்றது கரெக்டான ஆப்ஷனா பில இருக்கு. சோ ஆப்ஷன் பி. அடுத்து மக்கள் மெய்த்திங்கள் உடலுக்கு இன்பம், மற்ற அவர் சொல் கேட்டல் இன்பம் செவிக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுல இருக்கக்கூடிய இடைச்சொல்லை கண்டறி. இடைச்சொல்லுனா மற்ற, கொல், இதான் இடைச்சொல். கொல் கிட்டத்தட்ட ஒரு அசைச்சொல்லோட என்ன செய்யும் அப்படின்னா வரும். சரிங்களா? அப்போ அப்படிலாம் வரும்போது என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மக்கள் மெய்த்தீண்டல் உடற்கின்பம் மற்ற அவர். மற்றன்றது ஒரு இடைச்சொல். எப்படி சால தவ கூர் நனி களிலாம் என்னது அப்படின்னா உரி சொற்றொடரோ அது மாதிரி இது என்ன தொடர் அப்படின்னு பாத்தீங்கன்னா இடைச்சொல். அடுத்து பொருந்தா சொல்லை கண்டறி. ஓர் ஊர், ஓர் கடல். எப்பவுமே ஓர் அப்படின்றதும் அஃது அப்படின்றதும் ஒரு உயிர் எழுத்துக்கு முன்னாடிதான் என்ன செய்யணும் அப்படின்னா வரணும். ஓர் உயிர், அதுவும் ஒரு உயிர் தானே அப்படின்னு சொல்றது. அஃது ஓர் உயிர் அப்படின்னு சொல்லுவாங்க. சில இடங்கள்ல அஃது உயிர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப உயிரெழுத்துக்கு முன்னாடி என்ன செய்யணும் அப்படின்னா ஓர் வரணும். உயிரெழுத்துக்கு முன்னாடிதான் என்ன செய்யணும்? அஃதுங்கிறதும் வரணும். அதே மாதிரி இந்த ஒரு அப்படிங்கிறதும் அது அப்படிங்கிறதும் ஒரு உயிர்மை எழுத்துக்கு முன்னாடிதான் வரணும். அது ஒரு பெரிய கதை அப்படிம்பாங்க. அது ஒரு பெரிய கதை. பேங்கிறது உயிர்மையும் சேர்ந்திருக்கக்கூடிய உயிர்மை எழுத்து. சரிங்களா? இங்க பாருங்க, ஓர் ஊர், உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர், சரி. உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி ஒரு, சரி. ஓர் நகரம்ட்டாங்க. இங்க நாக்கு முன்னாடி ஒரு தானே வரணும். இப்ப இந்த ஆப்ஷன் தப்பு. ஓர் அருவி. அப்ப அந்த மூணுமே சரி. ஆப்ஷன் சி மட்டும் தவறு. அஃது இங்கே உள்ளது, உயிரெழுத்துக்கு முன்னாடி அஃது, இது சரி. அது நன்றாக உள்ளது, உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி அது, இதுவும் சரி. அஃது இவரது உடைமை, உயிரெழுத்துக்கு முன்னாடி அஃது, இதுவும் சரி. அஃது நகரத்துக்கு செல்லும் சாலை. அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் தவறு. அஃதுன்றது உயிரெழுத்துக்கு முன்னாடி தானே வரணும். அடுத்து ஒரு இரவும் ஓர் பகலும் சேர்ந்தது ஒரு நாள். உயிரெழுத்துக்கு முன்னாடி என்ன வரணும்? ஓர் தான் வரணும். அப்ப இந்த ஆப்ஷன் தப்பு, இங்கே அவுட். இங்க ஓர் வந்திருக்கு, இங்க பாருங்க ஒருன்னு வந்துருச்சு. இந்த ஆப்ஷன் தப்பு. அப்ப பிசில தான் ஆன்சர் இருக்கு. உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் வரணும், உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி என்ன வரணும்? ஒரு தானே வரணும். பாங்கிறது ஒரு உயிர்மை எழுத்து இல்லையா? இப்ப இது தவறு. ஆப்ஷன் சி தான் சரிங்க. பாருங்க, ஓர் இரவும், உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர், உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி ஒரு, உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி ஒரு. சரிங்களா? அடுத்து அகர வரிசைப்படுத்துக. என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. பெண்கள், பாரதம், புதுமை, பீலி, பேருந்து எல்லாமே பகர வரிசையில இருக்கு. பிரிங்க. பெண்களை பிரிச்சீங்கன்னா இப்பு கூட்டல் ஏ, பாரதத்தை பிரிச்சீங்கன்னா இப்பு கூட்டல் ஆ, புதுமையை பிரிச்சீங்கன்னா இப்பு கூட்டல் ஊ, பீலி இது பீலி பிரிச்சீங்கன்னா இப்பு கூட்டல் இ, பேருந்து இப்பு கூட்டல் ஏ, பூமி இப்பு கூட்டல் ஊ, பழங்கள் இப்பு கூட்டல் ஆ, பொதுக்கூட்டம் இப்பு கூட்டல் ஓ, பையன் இப்பு கூட்டல் ஐ, போக்குவரத்து இப்பு கூட்டல் ஓ, பின்னிரவு இப்பு கூட்டல் இ. இது எல்லாமே முதல்ல இருக்கிற எழுத்து ஒன்னா இருக்கிறதுனால நம்ம ஆ வரிசைப்படி எடுப்போம். அப்ப பழங்கள் 1, ரெண்டாவது என்னது? பாரதம் 2, மூணாவது பின்னிரவு 3, பீலி 4, அடுத்து இப்பு கூட்டல் ஊ எங்க இருக்கு? புதுமை இந்த இருக்கு. இப்பு கூட்டல் ஊ புதுமை 5, அடுத்ததா பூமி 6, உ ஏ ஏ பெண்கள் 7, அதுக்கடுத்ததா பேருந்து 8, ஏ ஏ ஐ பொதுக்கூட்டம், அதுக்கடுத்து என்ன வரும்? இ ஏ ஏ ஐ இ உ ஏ ஏ ஐ ஓ ஓ ஓ அப்படிதான் வரணும். சரிங்களா? சோ அப்ப அந்த வரிசையில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி. பழங்கள் பாரதம் அ ஆ இ இ உ உ ஏ ஏ ஐ ஐ. இங்கேயும் பாத்தீங்கன்னா வரிசையா இருக்கும். ஆனா என்ன வந்துருச்சு? இந்த பொதுக்கூட்டத்துக்கு முன்னாடி இதெல்லாம் மாறிடுச்சு. இங்கே கரெக்டா இருக்கு. அடுத்து மாநகரம் இலக்கண குறிப்பு. மாநகரம்
இந்த நகரம்னாலே பெருசு, மாநகரம்ன்றது அதை சிறப்பித்து சொல்றதுனால இன்னும் பெருசு. அப்ப அப்படி பாத்தீங்கன்னா உரிச்சொற்தொடர். எனக்கு இல்லைன்றதை பிரிச்சு எழுதுனீங்கன்னா கிடைப்பது எனக்கு கூட்டல் இல்லை. ஆப்ஷன் பி. குமரன் என்பது எவ்வகை சொல்? இது உங்களுக்கு தெரியும். அப்ப இது என்ன விதியில பொருந்திருக்கு? உயிர்வரின் உட்குரல் மெய்விட்டு ஓடும்ல, கூல இருக்கக்கூடிய உகரமானது போயிருக்கும். அடுத்து வறுமொழியோட முதல் என்ன இருக்கு? ஈ இருக்கு. உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு, எனக்கு இல்லை அப்படின்னு மாறி இருக்கும். கீ கீனா கீ. குமரன் எவ்வகை சொல்? பெயர் சொல். சரிங்களா? இதே இது நடந்தான் வினைச்சொல். இதே இது மற்று இடைச்சொல். சால சிறந்தவன் உரிச்சொல். அடுத்து ஆர்ட் கேலரி அப்படின்னா கலைக்கூடம். பேட்ரியாட்டிசம் அப்படின்னா நாட்டுப்பற்று. லிட்ரேச்சர்னா இலக்கியம். நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டினா மெய்யுணர்வு. சரிங்களா? அப்ப அப்படி பார்க்கும்போது 3, 1, 4, 2. ஆப்ஷன் சி. அமர் என்பதனுடைய எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அகனமர்ந்து ஈதலின் நன்றே அப்படின்னு ஒரு குறள் நம்ம படிச்சிருக்கோம். அகனமர்ந்து ஈதலின் நன்றே. இந்த திருக்குறள்ல இருந்து என்ன செஞ்சிருப்போம் அப்படின்னா இதெல்லாம் உள்ள இருந்து எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கேள்வி. இதெல்லாம் புக் பேக் கிடையாது. அகனமர்ந்து ஈதலின் நன்றே, முகனமர்ந்து இன்சொலனாக பெறின். முகத்தால் விரும்பி இனிய சொற்களை கூறுவதாக ஒருத்தன் ஆகிட்டான் அப்படின்னா உள்ள மகிழ்ந்து பொருள் கொடுப்பதை விட அது சிறந்தது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப அமர்னா என்ன அர்த்தம்? முதல்ல பொருள் விருப்பம். ஆனா நம்ம கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? எதிர்ச்சொல். அப்ப வெறுப்பு. சிறுமை அப்படின்னா என்ன அர்த்தம்? சிறுமை வஞ்சம். அதாவது படிருனா வஞ்சம். ஆக்சுவலி அலைனா என்ன அர்த்தம்னா கலந்து. படிருனா வஞ்சம். துவாமைனா வறுமை. சிறுமைனா துன்பம். சரிங்களா? அப்ப 2, 3, 4, 1. ஆப்ஷன் சி. அதே மாதிரி இன்மைனால என்ன அர்த்தம் அப்படின்னா வறுமை. இன்மைனாலும் வறுமை. அடுத்து தண்டருள் இலக்கண குறிப்பு தருக. முதல்ல இதை பிரிச்சு எழுதுனா தன்மை கூட்டல் அருள் அப்படின்னு நம்ம பிரிப்போம். அப்ப மை விகுதி மறைஞ்சு வந்துச்சுன்னா அது என்ன தொகை? பண்பு தொகை. இதே இது அவன் அவள் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அவனும் அவளும் வரணும். விகுதி மறைஞ்சிருந்தா உண்மை தொகை. அடுத்து ஓரெழுத்து ஒரு மொழிக்கான பொருள் காண்க. சிவன் மற்றும் திருமால் எனும் பொருள் தரக்கூடிய ஓரெழுத்து ஒரு மொழி எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சிவன் மற்றும் பெருமாள் எனும் பொருள் தரக்கூடிய ஓரெழுத்து ஒரு மொழி. இந்த ஓரெழுத்து ஒரு மொழி அப்படிங்கிறதே நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா தமிழ்ல ஒரு முக்கியமான ஒரு பகுதியாகவே நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னா படிக்கணும். நடந்து முடிஞ்ச குரூப் 2 தேர்வுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஓரெழுத்து ஒரு மொழிகள்ல இருந்து என்ன செஞ்சிருந்தது அப்படின்னா டைரக்டான கேள்விகளே என்ன செஞ்சிருந்துச்சு அப்படின்னா வந்திருந்துச்சு. அதாவது கவர்மெண்ட் மெட்டீரியல்ல இருந்து என்ன செஞ்சிருந்தது அப்படின்னா கேள்விகள் இடம்பெற்றிருந்தது. இந்த கவர்மெண்ட் மெட்டீரியல் அந்த அளவுக்கு என்ன செய்யுது அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. அதனால நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா கவர்மெண்ட் மெட்டீரியல்ல இருந்து கண்டிப்பாக முறையில என்ன செய்யணும் அப்படின்னா படிக்கணும். சரிங்களா? இந்த கூ அப்படின்னா என்ன அர்த்தம்னா பூமி, பேனா அன்பு, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே என்ன இருக்கும் அப்படின்னா இந்த ஓரெழுத்து ஒரு மொழி அப்படின்ற பகுதிகளில் தான் என்ன செய்யும் அப்படின்னா இருக்கும். சரிங்களா? ஓரெழுத்து ஒரு மொழி என்னது ரொம்பவே முக்கியமான ஒரு பகுதி. ஓரெழுத்து ஒரு மொழியை விட்டுட்டு நம்மளால என்ன செய்ய முடியாது அப்படின்னா தமிழுக்கான இலக்கணங்களை படிக்க முடியாது. நிறைய இலக்கணங்கள் இப்ப மன்னன் வந்தான் அப்படின்றதுக்கு பதிலா எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா ஐ ஹோ வந்தான் அப்படின்னு போட்டு இப்படி போட்டாங்கன்னா மன்னரை குறிக்கும் சொல்லுன்னு போட்டாங்கன்னா ஹோ. எப்படி வேணா நமக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா கேள்விகள் அப்படிங்கிறது இடம்பெறலாம். சரி, இப்ப இங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவன் மற்றும் திருமால் அதை குறிக்கக்கூடிய ஓரெழுத்து ஒரு மொழி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிவன் மற்றும் திருமால் இதை குறிக்கக்கூடிய ஓரெழுத்து ஒரு மொழி. இப்ப இங்க பாத்தீங்கன்னா சிவன் மற்றும் திருமால் சிவன் திருமால் நான்முகன் இந்த மாதிரியான பொருட்களை குறிக்கக்கூடிய ஓரெழுத்து ஒரு மொழி எது அப்படின்னா ஆங்கிறது சிவன், நான்முகன், திருமால் இந்த மூணையும் என்ன செய்யுது அப்படின்னா குறிக்கக்கூடியது. அதே மாதிரி திருமால் அப்படிங்கிற ஒரே ஒரு பொருளை மட்டும் குறிக்குது அப்படின்னு சொன்னா அது ஈ. சரிங்களா? அதே மாதிரி அதுக்கு அடுத்து இருக்கிறதா என்ன வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஓரெழுத்து ஒரு மொழியும் சிவன் திருமால் இந்த 2 பேரையும் என்ன செய்யும் அப்படின்னா குறிக்கும். சிவன் திருமால். சரிங்களா? நான்முகனை குறிக்கக்கூடிய இன்னொரு ஒரு ஓரெழுத்து ஒரு மொழி எது அப்படின்னா காங்கிறது எதை குறிக்கும்? நான்முகனை குறிக்கக்கூடியது. இந்த மாதிரியான பொருட்கள் எல்லாம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓரெழுத்து ஒரு மொழியில மட்டும்தான் என்ன செய்யுது அப்படின்னா இருக்கு. சரிங்களா? அப்போ நம்ம ஓரெழுத்து ஒரு மொழி எப்படி படிக்கிறோம் அப்படின்றத பாத்துக்கோங்க. ஒரு நாளைக்கு ஒரு 4 ஓரெழுத்து ஒரு மொழியாவது தயவு செய்து படிச்சிருங்க. சரிங்களா? ஏன்னா ஓரெழுத்து ஒரு மொழிகள்ல இருந்து கேள்விகள் இடம்பெறலாம்.
நம்ம இது வரைக்கும் ஏன்னா அம்பு அப்படின்னு படிச்சிருக்கோம். ஆனா ஈனாலும் அம்புதான். சரிங்களா? இதுவும் ஓரெழுத்து ஒரு மொழியில தான் இருக்கு. அப்ப இங்க இருக்கக்கூடியதன்படி சிவன் மற்றும் பெருமாள் அப்படின்ற பொருள் தரக்கூடிய ஓரெழுத்து ஒரு மொழி ஆப்ஷன் ஏ. கன்னி என்பது இப்ப இதே இது இந்த இடத்துல ஆன்னு கொடுத்திருந்தாங்கன்னா ஆவும் வரும். ஏன்னா ஆவும் என்னது சிவன் மற்றும் திருமால்ன்ற பொருளை தருது. கன்னி என்பது எத்தனை அடிகளில் பாடப்படக்கூடிய பாடல் வகை அப்படின்னா 2 அடிகளில். சோம்பல் எனும் சொல்லினுடைய பொருத்தமான எதிர்ச்சொல் என்ன? சோம்பல்னாலே மடி, சோர்ந்து போய் உட்கார்ந்து இருக்கிறது. அப்ப அதுக்கு எதிர்ச்சொல் மடி இன்மை, மடி இல்லாதவனாக சுறுசுறுப்பானவன் அப்படின்னு அர்த்தம். பேசினார் எனும் வினைமுற்றினுடைய வினை எச்சம். வினை எச்சம்னா இகரத்திலையும் உகரத்திலையும் முடியணும். பேசு அப்படின்னா அது என்ன அர்த்தம்? கட்டளை சொல், ஒரு வேர்ச்சொல். பேசு அப்படின்னு சொல்றது ஒரு கட்டளை சொல். இங்க பேசினார்னு கொடுத்திருக்காங்க, அது ஒரு வினை முற்று. அதை வினை எச்சமா மாத்தணும்னா ஒண்ணு இகரத்திலேயோ உகரத்திலேயோ முடியணும். நீங்க பேசுனோடனே அது போய் வினை எச்சம்னு போட்டீங்கன்னா தவறு. இது ஒரு வேர்ச்சொல். பேசு அப்படின்றது ஒரு வேர்ச்சொல், கட்டளை சொல். அப்ப பேசி அப்படின்னு சொல்றாங்க, இது இகரத்துல முடிஞ்சிருக்கு. பேசி சென்றார், இது இகரத்திலேயோ உகரத்திலேயோ முடிஞ்சு என்ன ஒரு அடுத்து வரக்கூடிய சொல் ஒரு வினை சொல்லாக இருக்கும். வந்து அப்படின்னு முடிஞ்சிருச்சு, இது பாத்தீங்கன்னா உகரத்துல முடிஞ்சிருக்கு. அப்ப போனான் அப்படின்னு இன்னொரு வினை சொல்லை கொண்டு முடியுது அப்படின்ற பட்சத்துல அது வினையச்சம். இப்ப இதே இது பேசன்னு அகரத்துல முடிஞ்சிருக்கு. அப்போ ஒரு எச்ச சொல் அகரத்துல முடிஞ்சாலே பெயர் எச்சம். அப்ப கண்டிப்பா இதுக்கு பக்கத்துல வரக்கூடிய சொல் ஒரு பெயர் சொல்லாகத்தான் இருக்கும். பேச செய்தான் அப்படின்னு சொன்னா அது வினையச்சமாக மாறிடும். இப்ப பாருங்க, பேசிய அப்படின்னு கொடுக்குறேன், அகரத்துல முடிஞ்சிருக்கு. அப்ப பேசிய பொம்மை. அடுத்து நம் முன்னோர்களின் அனுபவங்களை உள்ளடக்கியவை அரை இலக்கியங்கள் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அரை இலக்கியங்கள் நம் முன்னோர்களின் வாழ்க்கை அனுபவங்களை உள்ளடக்கியவை. எல்லாரும் எல்லா மக்களும் இலக்கண குறிப்பு 2 தடவை என்றமா, அப்ப அதுக்கு பேரு எண்ணுமை. அடுத்து இனிய உழவாக இன்னாத குரல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று அப்படின்றது என்னது? அற்றுன்ற ஓம உருவு வெளிப்படையாக வந்தாலே ஓமையணி, மறைஞ்சு வந்தா எடுத்துக்காட்டு ஓமையணி. உழைக்கும் மக்களினுடைய துயரங்களையும் பொது உடைமை சிந்தனைகளையும் தம்முடைய பாடல் வழியாக பரவலாக்கியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். இன்சொல் இனிது இன்றல் எவன் கொலோ காண்பான் வன்சொல் வழங்குவது. திருக்குறள் கண்டிப்பாக என்ன செய்யணும் அப்படின்னா படிக்கணும், இல்லைன்னா வரிசையான திருக்குறளை வந்து கண்டுபிடிக்க முடியாது. இனிது இன்றல் இதை பிரிக்கும் போது தெரியும், இத்து கூட்டல் ஈ அப்படின்னு வரும். இங்க ஒரு மெய்யெழுத்து, இங்க ஒரு மெய்யெழுத்து நிக்குது, இங்க ஒரு உயிர் நிக்குது அப்படின்னா இது இதுக்கு முன்னாடி என்னவா இருக்கும்? ஒரு உகரம் ஏறிய எழுத்தாக தான் இருக்கும். இத்து கூட்டல் ஊத்து. அப்ப இனிது கூட்டல் ஈன்றல் அப்படின்னு இருக்கும். அது என்ன இருக்கும்? உயிர் வரி நுக்குரல் மெய்விட்ட உடம்புல உகரம் போயிடும், உடல் மேல் உயிர் வந்து ஒன்றி இனிது இன்றலாக மாறும். கலைகளின் புகலிடம் ஐராதீஸ்வரர் கோயில். சிங்கம் வந்தான் அப்படின்னு, சிங்கம் அப்படின்றத ஒரு அக்ரிணை, அதை உயர்திணையான வந்தான் அப்படின்ற ஒரு பொருள்ல வந்து ஒரு முற்றில வந்து முடிக்கிறது அப்படின்றது, ஒரு அக்ரிணையை உயர்திணையாக சொல்றது அப்படின்றது திணையில் ஏற்படக்கூடிய வழு. இப்ப திணை வழு. இப்ப இதே இது கண்ணகி வந்தான் அப்படின்னு நான் சொல்றேன். கண்ணகின்றது ஒரு பொம்பளை பிள்ளை, அதை போய் வந்தான் அப்படின்னு ஆண் பால்ல கொண்டு வந்து முடிக்கிறது அப்படின்றது பால்ல ஏற்படக்கூடிய வழு. அடுத்து தோட்டத்தில் பூக்கள் பூத்திருந்தது. பூக்கள்னு சொல்லிட்டாலே இருந்தனன்னு வரணும். பூ பூத்திருந்தது அப்படின்னு கொடுத்தா, பூனா ஒரே ஒரு பூ இருந்துச்சுன்னா அது அப்படின்னு வரும், இருந்தது. பூக்கள் அப்படின்னு பன்மை விகுதி கொடுத்தாங்கனாலே வந்தன இருந்தன அப்படின்னு என்ன செய்யணும் அப்படின்னா சொல்லணும். அப்ப இது எதுல ஏற்படக்கூடிய பிழை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருமை பன்மையில ஏற்படக்கூடிய பிழை. உலகுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் அப்படின்றது யாருடைய கூற்று? பாரதியாரோட கூற்று. இந்த மாதிரி கூற்று வந்தாலே பாரதியார் தான். புலவர் ஏறடிக்கும் சிறுகோலை அவரது செங்கோலை நடத்தும் கோல் அப்படின்றது கம்பரினுடைய கூற்று. அவன் பாடினாள், அவள் பாடினாள். இப்ப சொன்ன மாதிரி அவள்ன்றது ஒரு பெண் பால், இதை பாடினான் ஆண் பாலோட கொண்டு நிறைவு செய்யும் போது இது பால்ல ஏற்படக்கூடிய குற்றமா இருக்கிறதுனால இதுக்கு பேர் பால்வலு. அடுத்து இம்மை அப்படின்றதனுடைய எதிர்ச்சொல் என்ன? மறுமை. கனவு நனவு, மேல் கீழ், பள்ளம் மேடு. அப்ப அப்படி பாத்தீங்கன்னா 2, 3, 4, 1 ஆப்ஷன் ஏ. கரை கரை வேறுபாடு அறிந்து சொல்லை தெருக. எல்லை ஓரம் நின்று குற்றம் புரிந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. எல்லை அப்படின்னு சொல்றாங்க, கரை கரை. இந்த கரை அப்படின்னு சொல்லும் போது ஓரம், கரையோரமா ஏரிக்கரையோரமா நடந்து போனேன் அப்படின்னு சொல்றது. கரை அப்படின்னா கரை நல்லது, சர்ஃபெக்சர். சரிங்களா? அப்போ ஆப்ஷன் சி. அடுத்து இந்த அரை அரை அரை, இந்த 3க்கும் இருக்கக்கூடிய அந்த ரகர ரகர வேறுபாடு. இந்த ரகர ரகர வேறுபாடு அப்படிங்கிறது என்னது அப்படின்னா ரொம்பவே முக்கியமான ஒரு ஒண்ணு. சரிங்களா? அதாவது அறைனா நமக்கு தெரியும், வீட்டினுடைய பாதி அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அறை, இந்த அறைனா வீட்டினுடைய பாதி. இந்த அறைனா ஒரு பொருளினுடைய பாதி. சரிங்களா? இது வந்து வீட்டுல இருக்கக்கூடிய உள்ளிடம், இந்த ரூம் அப்படின்றது. அறை அப்படின்னு சொல்றது நம்மள அடிக்கிறது. சரிங்களா? ஆனா இப்ப இங்க என்னன்னா நமக்கு இது வரைக்கும் நம்ம கேள்வியே பட்டிருக்காத ஒரு விஷயத்த என்ன செய்றாங்க அப்படின்னா கொடுத்திருக்காங்க. இறை அப்படின்னா என்ன அர்த்தம்?
இறைனா கடவுள் அப்படிங்கிற ஒரு பொருளை தான் என்ன செஞ்சிருப்பாங்கன்னா கொடுத்திருப்பாங்க. ஆனா இறை அப்படின்னு சொல்லும் போது இது இறைச்சல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒளியை குறிக்குது. சரிங்களா? இறைச்சல் அப்படின்ற ஒளி என்ன செய்யுது அப்படின்னா குறிக்குது. அறை அப்படின்னு சொல்லும் போது அரைஞான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல கட்டக்கூடியது மேகலை. சரிங்களா? அறை அப்படிங்கிறது மேகலையை குறிக்கக்கூடியது. சோ அப்ப இப்படி பாத்தீங்கன்னா அறைங்கிறது மேகலை. அறை அப்படின்னு என்ன அர்த்தம்னா வஞ்சனை. 2 அறை ரூம் இருக்குல்ல, அது வஞ்சனை. அவனை மட்டும் வச்சுக்கிட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ரூம் அவன் வச்சுக்கிட்டேன், வஞ்சனை. இறை அப்படிங்கிறது இறைச்சல். இறை அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரேகை. 4. அப்ப 3 1 4 2 ஆப்ஷன் சி. பாடி எனும் வினையெச்சத்தை வேர்ச்சொல்லாக மாற்று. இகரத்திலேயே உகரத்திலேயே முடிஞ்சா அது வினையெச்சம். இதை வேர்ச்சொல்லா மாத்திரம்னா அது ஒரு கட்டளை சொல்லாகத்தான் இருக்கணும். பாடிய பாடினாலாம் கட்டளை சொல் கிடையாது. பாடு அப்படின்றது ஒரு ஏவல் மற்றும் ஒரு கட்டளை சொல்லாதான் வேர்ச்சொல். இப்ப பாடியன்னு இது அகரத்துல முடிஞ்சிருக்கு, அப்ப ஒரு பெயரச்சம். இதுக்கு பக்கத்துல வர சொல் கண்டிப்பா என்ன சொல்லா இருக்கணும்? பெயர் சொல்லாக இருக்கணும். பாடிய குழந்தை. சரிங்களா? இப்ப இங்க பாடின் வினையச்சம் கொடுத்திருக்காங்கல்ல, அது இகரத்திலேயே உகரத்திலேயே முடிஞ்சிருக்கு. அப்ப அடுத்து வர சொல் கண்டிப்பா ஒரு வினை சொல்லாகத்தான் இருக்கணும். பாடி சென்றான். சரி, அடுத்து காய்ச்சித்தான் எனக்குத்தான். இதுல எவ்வகை தொடை? இப்ப நமக்கு தொடை கிடையாது, இதான் நம்ம படிச்சுக்கணும். காய்ச்சித்தான் எனக்குத்தான். இறுதி ஓசை அல்லது இறுதி அசை ஒன்னா இருக்கிறது எய்து. பதுமத்தான் அப்படின்றதனுடைய பொருள் என்ன அப்படின்னா தாமரையில இருக்கக்கூடிய பிரம்மனை குறிக்கக்கூடியது. அடி என்னும் வேர்ச்சொல்லினுடைய வினையாளனையும் பெயர். வினையாளனையும் பெயர்னா ஒண்ணு எப்படி வரணும் அப்படின்னா அடித்தாரை அல்லது அடித்தவரை அப்படின்னு வரணும். அந்த வினையை செய்தவரை அப்படின்னு குறிக்கும். தொழில் பெயர் காலம் காட்டுமா? காட்டாது. வினையாளனின் பெயர் காலம் காட்டும். அடித்தாரை அடித்தவரை. அடித்தார்னு போட்டீங்கன்னா அது என்ன வரும்? பலர்பால் வினைமுற்று. அடித்தாரை அப்படிங்கிறதா வினையாளனையும் பெயர். சரிங்களா? அடுத்து பகுத்தறிவு கவிராயர் அழைக்கப்படுறவர் யாரு? உடுமலை நாராயண கவி. அடுத்ததான் சாரி சேர் அப்படின்றது நாற்காலி. டம்ளர் அப்படின்னா குவளை. பிளாட்ஃபார்ம்னா நடைமேடை. பிளைட் அப்படின்னா வானூர்தி. அப்ப அப்படி பாத்தீங்கன்னா 2 3 4 1 ஆப்ஷன் சி. ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொற்கள். யூனிவர்சிட்டி அருகில் ஸ்கூல் உள்ளது. பல்கலைக்கழகம் அருகில் பள்ளி உள்ளது. புலம்னா நிலம். புறம் அப்படின்றது சிறந்த ஊர். அதான் என்னது அப்படின்னா புறம். நாச்சியார்புரம் கேள்விப்பட்டிருப்போம். சரிங்களா? குப்பம் அப்படின்றாங்க. நாச்சியார்புரம் குப்பம் அப்படின்னு என்ன அர்த்தம்? குப்பம்னா நெய்தல் நிலத்துல மக்கள் வாழக்கூடிய ஒரு வாழிடம். அதான் என்னது அப்படின்னா குப்பம். கடற்கரை பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த சிறு நகரங்கள் சிற்றூர்களை பாக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப 2 1 4 3 ஆப்ஷன் சி. சாரி ஆப்ஷன் பி. அடுத்து இந்த மாத்திரை அளவுங்கிறது ரொம்பவே முக்கியம். குறில் எழுத்துக்கு மாத்திரை எத்தனை? 1. நெடில் எழுத்துக்கு மாத்திரை 2. ஒற்று அல்லது மெய் எழுத்துக்கு மாத்திரை அரை. ஆயுத எழுத்துக்கு மாத்திரை அரை. இதெல்லாம் குறுகி ஒலிக்கிறதா குறுக்கம். ஆயுத எழுத்துக்கான அரை மாத்திரை அளவிலிருந்து குறுகி ஒலிக்கிறதுக்கு தான் கால் மாத்திரையாக ஒலிக்கிறது ஆயுத குறுக்கம். இங்க பாருங்க, உயிர்குறில் எழுத்து மாத்திரையினுடைய அளவு 1. சரி. நெடில் எழுத்தினுடைய மாத்திரை அளவு 2ன்ட்டாங்க. சரி. மெய் எழுத்துக்கு அரை மாத்திரை. சரி. ஆயுத எழுத்துக்கும் அரை மாத்திரை. இப்ப இந்த 4 கூற்றுகளும் சரி. ஆப்ஷன் டி. அடுத்தது அகர வரிசையில் எழுதுக. சிறுவன், சாப்பாடு, செய்தி, சலிப்பு, சோளம் அப்படின்லாம் என்ன செஞ்சிருக்காங்கன்னா கொடுத்துருக்காங்க. இப்ப இங்க பாருங்க, சிறுவன் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? சி. சிறுவனை பிரிச்சீங்கன்னா இச்சு கூட்டல் இ. சாப்பாடு பிரிச்சீங்கன்னா இச்சு கூட்டல் ஆ. செய்தி பிரிச்சீங்கன்னா இச்சு கூட்டல் ஏ. சலிப்பு பிரிச்சீங்கன்னா இச்சு கூட்டல் ஆ. சோளம் அதை பிரிச்சீங்கன்னா இச்சு கூட்டல் ஓ. அப்ப ஆதான் 1, சலிப்பு 1, சாப்பாடு 2, சிறுவன் 3, செய்தி 4, சோளம் 5. அடுத்து உரிய தமிழ் சொல்ல எழுதுக. போர்டு, ஸ்கூல், ட்ரெயின் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. போர்டு அப்படின்றாங்க பலகை. ஸ்கூல்னா பள்ளிக்கூடம். ட்ரெயின் தொடர்வண்டி. ஆப்ஷன் சி. அடுத்து அகர வரிசைப்படுத்துக. அன்பு, நட்பு, கடல். இங்க கொடுத்துருக்கிறதுல உயிர் எழுத்து இருந்ததுன்னா அதை முதல்ல எடுத்துடணும். அன்பு தான் ஃபர்ஸ்ட். ஆவல் 2. அந்த வரிசையில இருந்துச்சுன்னா ஆப்ஷன் சி தான். அதுக்கடுத்து உயிர்மை எழுத்துல முதல்ல ஆரம்பிக்கிறதே கடல். இந்துல பாருங்க 2 எழுத்து இருக்கு. 4 2 எழுத்து. ஒண்ணு நட்பு, இன்னொன்னு நன்றி. நமக்கு தெரிஞ்சிச்சு, இதுவரை நமக்கு தெரியும். இப்ப நட்பு முதல்ல வருமா நன்றி முதல்ல வருமானு பாத்தீங்கன்னா இந்த இன்னுதான் மெய் எழுத்துக்கள் வரிசையினுடைய கடைசி எண். இரு இன்னு அப்படின்னு நம்ம முடிப்போம். அப்ப இவர் தான் கடைசியில வருவாரு. அப்ப நட்பு, நன்றி. ஆப்ஷன் சி.
அடுத்து பொருத்தமற்றதை பொருளை தருக. வானரங்கள்னா குரங்கு, பரினா குதிரை, மின்னார்னா பெண்கள், வேணினா அர்த்தம்னா சடை, கூந்தல், சடை. ஆப்ஷன் டி தான் பொருத்தமற்றது. இரட்டுற மொழிகள் பிரிச்சு எழுதணும்னா 2 கூட்டல் உர கூட்டல் மொழிகள் தான் என்னது அப்படின்னா இரட்டுற மொழிகள். சரிங்களா? ஆப்ஷன் பி. அடுத்து ஒருமைப்பன்மை பிழையற்றதை தேர்க. நான் வந்தேன்னு சொல்லணும், தப்பு. பிழையற்றதுன்னு கேட்டிருக்காங்க. நாங்கள் வந்தேன்றாங்க, நான் வந்தேன்னு சொல்லணும். நாங்கள் வந்தா வந்தோம் அப்படின்னு சொல்லணும். ரெண்டுமே மாறி இருக்கு. நீங்கள் வந்தாய்ன்னு சொல்லக்கூடாது, நீ வந்தாய், முன்னிலையில ஒருமை. நீங்கள் தான் என்ன சொல்லணும், நீங்கள் அப்படின்னா நீங்கள் வந்தீர்கள் அப்படின்னு சொல்லுவோம். அவர்கள் வந்தார்கள், இது மட்டும்தான் பிழையற்றது. ஆப்ஷன் டி. அடுத்து அகர வரிசையில் எழுதுக. அட்டை, அக்கால், அச்சம். முதல்ல இருக்கக்கூடிய ஆங்கிறது எல்லாத்துக்குமே காமன். ரெண்டாவது இருக்கிறத பாருங்க. இட்டு, இக்கு, இச்சு, இங்கு, இஞ்சு, இன்னு இப்படி கொடுத்துட்டாங்க. நமக்கு மெய்யெழுத்துக்கள் வரிசை தெரியணும். இக்கு, இங்கு, இச்சு, இஞ்சு, இட்டு, இன்னு, இத்து, இந்து, இப்பு, இம்மு, எரள வளலாம் அப்படி எழுதிக்கலாம். ரகரம், நகரம். சரி, இப்ப நமக்கு ஆ முதல்ல இருக்குன்னு தெரியும். எல்லாத்துலயும் ஆ முதல்ல போட்டுக்கிட்டோம்னா ஆக்கு பக்கத்துல வரக்கூடிய முதல் மெய் எழுத்து எது? அக்கா. அக்கா தான், இக்கு தான் ஃபர்ஸ்ட் இருக்கு. அப்ப அக்கால். அக்கால் இருக்கக்கூடிய ஒரே சீரிஸ் இதுதான். அதை பார்த்தனே ஆன்சர்னு போட்டலாம். இருந்தாலும் நம்ம மீதியை செக் பண்ணுவோம். இக்கு கருத்து என்ன வரும்? இக்கு, இங்கு. இங்குதான் ரெண்டாவது மெய் எழுத்தாக இங்க இருக்கு. அப்ப அக்காலுக்கு அப்புறமா அங்காடி. அடுத்ததான் மூணாவது மெய் எழுத்து இச்சு இருக்கு. அப்ப அச்சம் 3. நாலாவது மெய் எழுத்து இஞ்சு இருக்கு. அப்ப அஞ்சல் 4. அஞ்சாவது மெய் எழுத்தா இட்டு இருக்கு. அட்டை 5. ஆறாவதா இன்னு இருக்கு. அப்போ அண்டம் 6. அப்போ ஆப்ஷன் சி தான் ஆன்சர். அடுத்தது பார்த்தேன் அப்படின்னு ஒண்ணு கொடுத்துருக்காங்க. பார் அப்படின்ற ஒரு வினை சொல்ல என்ன செய்யணும் அப்படின்னா இறந்த காலமாக மாற்று அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பார் அப்படின்ற ஒரு வினை சொல்லை இறந்த காலமாக மாற்று அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்ப பாருங்க, பார் அப்படின்ற ஒரு வினைச்சொல், இதை இறந்த காலமா மாத்திரம்னா என்ன வரும்? பார்த்தேன். இட்டு, இட்டீர்னு இறந்த கால இடைநிலை. கிரு, கின்று, ஆனின்று நிகழ்கால இடைநிலை. இப்போ, இவ்வோ எதிர்கால இடைநிலை. அப்ப பார்த்தேன், நேத்து நடந்துச்சு, நான் பார்த்தேன், முடிஞ்சிருச்சு. பார்க்கிறேன் அப்படின்றது நிகழ்காலம், பார்த்தேன் அப்படின்றது எதிர்காலம். அப்போ வினை சொல்ல இறந்த காலமா மாத்திரம்னா ஆப்ஷன் ஏ. சந்திப்பிலை நீங்கிய தொடரை தேர்க. பாடலை பிரித்து படி. பாடலை பிரித்து வல்லின எழுத்தை தொடர்ந்து குசுடுத்து குரு வருது. அப்ப வன் தொடர் குச்சி எழுதுறோம். இங்கேயும் வல்லின எழுத்து வந்துச்சுன்னா இங்க வல்லின மிகும். அப்ப இந்த 2 ஆப்ஷனுமே கிடையாது. பாடலை பிரித்து படி. அடுத்து ஒருமைப்பன்மை பிள்ளைகளை நீக்குக. காற்று அப்படின்னு சொல்லும் போது காத்து, காற்றுகள் கிடையாது. அப்போ ஒருமை. காற்று வீசியது, மரங்கள் அசைந்தன. அசைந்ததுன்னு கொடுத்தா தப்பு, ஏன்னா மரங்கள்ன்றது பன்மை விகுதி. அப்ப அதுன்ற ஒருமை விகுதி வரக்கூடாது. அடுத்து அகரவரிசைப்படுத்துக. பச்சை, தேங்காய், வட்டம், தேக்கம், மஞ்சை. அதே மாதிரிதான். இக்கு, இஞ்சு தெரியணும். சரிங்களா? இப்ப இக்கு, இங்கு, இச்சு, இஞ்சு, இட்டு, இன்னு, இத்து, இந்து, இப்பு, இம்மு, எரள வளல. ரகரம், நகரம். அப்ப இங்க என்ன வரும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இக்கு, இங்கு, இச்சு, இஞ்சுல கிடையாது. இத்து, இந்து, இத்து இங்க இருக்கு. அப்ப தேங்காய் 1. இந்துல கிடையாது, இப்புல இருக்கு. தேங்காய் கிடையாது. தேக்கம், தேங்காய்ல 2 இருக்கு. தேக்கம், தேங்காய். சாரி, தேக்கம், தேங்காய். தகர வரிசை தான் முதல்ல வரும். தகர வரிசையில 2 இருக்கு. ஒண்ணு தேங்காய், இன்னொன்னு தேக்கம். இங்க பாருங்க, தேங்கிறது ஓகே. இந்த 2வது எழுத்து பாருங்க, இங்குக்கு அப்புறம் இக்கு வருமா, இக்குக்கு அப்புறம் இங்க வருமா? இக்குக்கு அப்புறம் தானே இங்க வரும். அப்ப தேக்கம் 1, தேங்காய் 2. அந்த வரிசையில பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் ஆன்சர். அதுக்கப்புறமா இப்புக்கு அப்புறம் தான் இம் வரும். அப்ப பச்சை, அதுக்கப்புறமா மஞ்சள், வட்டம் அப்படின்ற வகரம் இங்க இருக்கு. அடுத்து இருபொருள் தரக்கூடிய சொற்கள்ல பொருந்தாதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எதிர்ப்பால், இதை பிரிக்கும் போது ஒரு பொருள் தரும், சேர்ந்திருக்கும் போது ஒரு பொருள் தரும். எதிர்ப்பால் அப்படின்னா எதிர்ப்பை குறிக்கக்கூடியது. சரி, இப்ப பிரிக்கிறோம். எதிர் கூட்டல் பால், எதிரின பால், ஆண் பால்னா பெண் பால். மாமரம் அப்படின்றப்ப இது ஒரு பெரிய மரம், அதை குறிக்குது. பிரிச்சோம்னா மா அப்படின்ற மாம்பழ மரம், அதையும் குறிக்குது. சோ அப்ப இதுவும் என்னதுன்னா 2 பொருள் தருது. ஆறுதலை அப்படின்னா ஆறுதல் சொல்லணும். துக்கத்துல இருக்கிறவங்களுக்கு ஆறுதல் சொல்லணும், அது ஆறுதல், ஆறுதலை. இதை பிரிச்சீங்கன்னா 6 கூட்டல் தலை, 6 தலை இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஆனா இங்க நிறம்ன்றதுல எந்த விதமான பொருளுமே என்ன செய்யலன்னா தரல. இப்போ ஆப்ஷன் டி தான் பொருந்தாதது. அடுத்து கூணல் அப்படின்னு என்ன அர்த்தம்னா வளைந்த. பீற்றல், பீந்த குடை. மந்தினா பெண் குரங்கு, பரிக்கால்னா குதிரையின் கால். அப்ப 3, 4, 1, 2 ஆப்ஷன் பி.
கோமுகி அப்படின்னா கோனாலே பசு, பசுவினுடைய முகம் மாதிரி இருக்குமா அந்த பொய்கை. அப்போ பொய்கை கோமுகி என்பதன் பொருள் என்ன அப்படின்னா பசுவினுடைய முகம் மாதிரி இருக்கக்கூடியது. சரிங்களா? ஆப்ஷன் சி. செடி கொடி இலக்கண குறிப்பு, செடிகளும் கொடிகளும் அப்படின்னு சொல்றோம். செடிகளும் கொடிகளும் உண்மை தொகை. திருத்தி திருந்தி இகரத்திலை உகரத்திலை முடிஞ்சா வினையெச்சம் 1. மணிமேகலை பெயர் சொல். படித்த பையன் 3. படிச்சன்னு அகரத்துல முடிஞ்சிருக்கு, கண்டிப்பா அதுக்கு பக்கத்துல வர சொல் ஒரு பெயர் சொல்லாகத்தான் இருக்கணும். பாருங்க, திருந்தி வந்தா இங்க பக்கத்துல வர சொல் வினை சொல்லாக இருக்கணும். திருந்தி வந்தான். அடுத்து செம்மைன்றது பண்பு பெயர். அப்போ 2, 4, 1, 3 ஆப்ஷன் ஏ. அடுத்து அகர வரிசையில் எழுதுக. பழம், பூனை, பாடம், பவ்வம், பேச்சு. பா குறில் 1, பா இப்பு கூட்டலா நெடில் 2. ஏன்னா இது எல்லாமே பகர வரிசை, அதனால நம்ம டைரக்டாவே பிரிக்கிறோம். அடுத்து ஊதன பூனை 3, பே இது பேயா பவ்வா பவ். அப்ப பேச்சு 4, பவ் 5. ஆப்ஷன் டி. அடுத்து கைகள் இரண்டும் பிறர்க்கு உதவவே இது எவ்வகை பொருட்பெயர்? கைகள்ன்ட்டாங்க, ஒரு உறுப்புகளை குறிக்கிறது, சினை பெயர். இடுகுறி சிறப்பு பெயர். இப்ப காடு அப்படின்னா ஒரு இடுகுறி பொது பெயர். ஆலங்காடு அப்படின்றது இடுகுறி சிறப்பு பெயர். அதுல எந்த காடுன்னு ஸ்பெசிபிக்கா சொல்றது. சரிங்களா? அதே மாதிரி மரம் அப்படின்றது இடுகுறி பெயர். வாழை மரம் அப்படின்றது இடுகுறி சிறப்பு பெயர். அப்போ ஆப்ஷன் பி. அடுத்து பிறமொழி சொற்களை நீக்கி எழுதுக. அந்தஸ்து, ஆஸ்தி, சுமார், அஞ்சல் அப்படிங்கிறது 3மே பிறமொழி சொற்கள். அஞ்சல் அப்படிங்கிறது தமிழ் சொல். அடுத்துதான் இங்கருவனவற்றில் உள்ள பெயர் சொற்கள் எவ்வகை பெயர்? விடியலில் துயிலெழு, காலங்காத்தால துயிலெழு, இந்த காலத்தை குறிக்கக்கூடியது காலப்பெயர். சரிங்களா? மதுரை சென்றான் அப்படின்றது இடப்பெயர். உலகம் அப்படின்னா இடவாகு பெயர். அடுத்து சமூக பணியாளர் சோசியல் ஒர்க்கர். இளஞ்சிலுவை ஜூனியர் ரெட் கிராஸ். அறக்கட்டளை ட்ரஸ்ட். சாரண சாரணியர் ஸ்கவுட் அண்ட் கைடு. அப்ப அப்படி பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ. மாசிலன் எதிர்ச்சொல். மாசிலன்னா மாசி இல்லாதவன், குற்றமற்றவன் அர்த்தம். அதுக்கு எதிர்ச்சொல் என்னது? குற்றம் உடையவன். அப்ப ஆப்ஷன் ஏ. மாசுனா குற்றம், குறைனா குற்றம், வலுனா என்னது அப்படின்னா குற்றம், கசடுனாலும் குற்றம். இது எல்லாமே குற்றம் அப்படின்ற பொருளை தான் என்ன செய்யும் அப்படின்னா தரும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் பொருந்தா சொல்லை கண்டறிகளை யூஸ் பண்ணிக்கலாம். டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படின்றது என்னது? உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை. அடுத்து லாரினா சரக்குந்து தானே, மெர்சினா கருணை. முடியரசன் வீர கவியத்தை எழுதினார். இந்த முடியரசன் அப்படின்றது ஒரு பெயர் சொல். அப்போ ஒரு எழுவாய். அவர் செஞ்சிருக்கக்கூடிய அந்த செய்யப்படும் பொருள் தான் என்னது அப்படின்னா வீரகாவியம். எழுதினார் அப்படின்றது பயனிலை. இப்படி ஒரு ஃபார்மட்ல செய்யப்படும் பொருள் பக்கத்துல ஐ அப்படிங்கிற வேற்றுமை உறுப்பு வெளிப்படையாக வந்தாலும் மறைஞ்சு வந்தாலும் அதுக்கு பேர் என்னது அப்படின்னா செய்வினை. திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றினார் அப்படின்னு ஐ வெளிப்படையாக வந்தாலும், திருவள்ளுவர் திருக்குறள் இயற்றினார் அப்படின்னு மறைஞ்சு வந்தாலும் அது என்னது அப்படின்னா செய்வினை. திருவள்ளுவர் திருக்குறள் இயற்றினார் அப்படின்னு வந்தாலும், முடியரசன் வீரகாவியத்தை இயற்றினார்னாலும் இதுல வரக்கூடிய எழுவாய் அல்லது பெயர் சொல் தான் யாரு? முடியரசன் அல்லது திருவள்ளுவர். செய்யப்பட பொருள் வீரகாவியம் அல்லது திருக்குறள். சரிங்களா? இந்த ஐ வெளிப்படையா வரலாம், மறைஞ்சு வரலாம். இந்த ஃபார்முலால வந்துச்சுன்னா அது செய்வினை. இப்ப இது செய்யப்பட பொருள் முன்னாடி வருது. வீரகாவியம் ஐங்கிற வேற்றுமை உறுப்பு போயிருது. சரிங்களா? வீரகாவியம் முடியரசனால் இயற்றப்பட்டது, முடியரசனால் இயற்றப்பட்டது அப்படின்னு எழுவாய்க்கு பக்கத்துல ஆள்ன்ற 3வது வேற்றுமை உறுப்பு வந்துச்சுன்னா அது செய்யப்பாட்டு வினை. சரிங்களா? இது ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்ப இங்க கொடுத்திருக்கிறது முடியரசன் வீரகாவியத்தை இயற்றினார். இந்த ஃபார்முலா படி பொருந்துறது செய்வினை. மரபு பிழை ஏற்றது. வாழை இலைன்னு தான் சொல்லுவோம், ஓலை கிடையாது. வெள்ளரி கச்சல் கிடையாது, வாழை கச்சல். கமுகம் கூந்தல்னு சொல்லுவோம், இதுவும் தப்பு. நெல்தாள் தான் சரி. மின்னணு என்ற சொல்லை பிரிச்சு எழுதும் போது கிடைப்பது மின் கூட்டல் அணு. அப்புறம் எப்படிங்க இங்க 2 நகரம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மின் கூட்டல் அணு. தனிக்குறிலுக்கு முன்னாடி வரக்கூடிய ஒற்று உயிரெழுத்து வரும்போது இரட்டும்ன்றதுல 2 வந்துருச்சு. உடல் மேல் உயிர் வந்து ஒன்றி மின்னணு. அடுத்து புல்வெளி எல்லாம் பூக்காடாகி புன்னகை செய்த பொற்காலம். ஆப்ஷன் இந்த ஏ போட்டீங்கன்னா தப்பு, ஏன்னா வெளி இந்த வெளியா தவறு. அப்ப புல்வெளி எல்லாம் பூக்காடாகி புன்னகை செய்த பொற்காலம். ஆப்ஷன் சி. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. வீரமும் வெற்றியும் அதனால் போருக்கு முக்கியமானவை. வீரமும் அதனால் விளையும் வெற்றியும் போருக்கு முக்கியமானவை. பொருந்தா சொல்லை கண்டறி. மற்று ஐ இதெல்லாமே இடைச்சொற்கள். சால அப்படின்றது மட்டும்தான் உரிச்சொல். ஏன் இவ்வளவு வேகமா போறோம் அப்படின்னு கேட்கலாம். சில பேர் ஒரு 1/2 hour மேல எக்ஸ்பிளனேஷன் இருந்தா அவங்க பாக்குறவங்களோட கவுண்டிங் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி. ஏன்னா நம்மளால அவ்வளவு பொறுமை எடுத்து நல்ல விஷயங்கள் நம்மளால தெரிஞ்சுக்க முடியாது.
அடுத்து எழுதினான் அப்படின்ற வினைமுற்றை வேர்ச்சொல் கொண்டு அதை வினையால் அடையும் பேராக மாற்றி எழுதினான் ஒரு வினைமுற்று கொடுத்துட்டாங்க. இதோட வேர்ச்சொல் எப்பவுமே கட்டளை சொல்லாக தான் இருக்கும். அப்ப எழுதுங்கிறதா வேர்ச்சொல். அதை வினையால் அடையும் பேரா மாத்துறீங்கன்னா எழுதியவர். ஆப்ஷன் பி. வலுவு சொல் நீங்கியது உடம்பு, கனவு, ஒசத்தி, உலந்துன்னு கொடுத்துருக்காங்க. உடம்பு உடம்பு, ஒசத்தி உயர்வு, உலர்ந்து உலர்ந்து, கனவு அப்படிங்கிறது தான் வலுவு சொல் நீங்கியது. ஏவல் என்பதன் பொருள் என்ன? ஏவல் என்று செய்வேன் மேலான தொண்டு. பராபரமே அப்படின்னா மேலான பொருள், ஏவல்னா தொண்டு. ஆப்ஷன் சி. அகத்தை இருந்து பொருள் சுட்டுவது அகச்சுட்டு. அவன் அவள் அதை நீக்கணும்னா பொருள் தராது. சரிங்களா? அருகில் உள்ளவற்றுக்கும் தொலைவில் உள்ளவற்றுக்கும் இடையில இருக்கிறது சுட்டிக்காட்ட உதவக்கூடிய எழுத்து உ. இது இப்ப என்ன கிடையாது, வழக்கத்துல கிடையாது. வினா பொருளை தரும் எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள். ஏ, யா, ஆ, ஓ இதெல்லாமே வினா எழுத்து. அகத்தை இருந்து பொருள் தந்தா அகவினா, புறத்தை இருந்து பொருள் தந்தா புறவினா. இங்க பாருங்க, என்ன, யார், அவனா இதெல்லாம் இறுதி எழுத்து. அவனா இறுதி எழுத்து. அவனோ இதுவும் இறுதி எழுத்து. ஏன் அப்படின்றது என்ன செய்யுது அப்படின்னா வினா எழுத்து. அடுத்து அப்ப அப்படி பாத்தீங்கன்னா எல்லா கூற்றுகளும் சரி. 1, 2, 3 சரியானது. புதிய விடியல்கள், இதயங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சங்கள் தாராபாரதி. புதியதோர் விதி செய்வோம் முடியரசன். இப்போ இதுதான் என்னது அப்படின்னா பொருந்தாதது. ஆகிய ஆக்கம் களவினால் அளவறிந்து போல ஆவது கெடும். களவினால் ஆகிய ஆக்கம் அளவறிந்து ஆவது போல கெடும். திருடி பொருள் சேர்த்தனா நம்ம என்ன செய்யக்கூடாது. சாரி, புதிய விடியல்கள் நிச்சயம். புதியதொரு விதி செய்வோம் முடியரசன். புதியதொரு விதி செய்வோம். ஓகே, கரெக்ட். அடுத்து திருடி நம்ம என்னதான் ஆக்கம்னா செல்வம். திருடி சேர்த்த பொருளா இருந்தாலும் அது வர்றது மாதிரி இருந்தாலும் வந்த வழியாகவே என்ன செய்யும் அப்படின்னா திரும்பி போயிடும். அது திருடிதான் சேர்க்கணும்ன்றதுல பிறரை கொள்ளடிக்கிறதோ பிறரை வஞ்சித்து சேர்க்கிற சத்தோ நமக்கு வர்றது மாதிரி இருந்தாலும் பின்னாடி போயிடும். அடுத்து ஒளி வேறுபாடு பொருள் அறிக்க. கருத்து பொருட்களை பெருமகிழ்வுடன் கப்பல்களில் ஏற்றி கண்டங்கள் தோறும் அனுப்பி வணிகம் செய்தான். பண்டங்கள் ஏற்றி பயன் நல்கு வணிகத்தால் கண்டங்கள் சுற்றி களமேறி வந்தான். ஆப்ஷன் பி. சரிங்களா? அடுத்து பின்வரும் பொருளுக்குரிய காட்டு பெருவழி. காடுன்னு அர்த்தம் கா, சோலை. கோணா அரசன். பெருவழியை கொடுத்தான். பெருவழியை கொடுத்தான் அப்படின்னா கை. இப்போ ஆப்ஷன் சி. அடுத்து வேர்ச்சொல் வளப்படுத்து. இது கட்டளை சொல்லாக மாறும்போது தான் அது வேர்ச்சொல்லாக மாறும். அப்ப வளப்படுத்து. அடுத்து அருமை மேகம் நமது குடை. ஓரெழுத்து ஒரு மொழி. பேனா மேகம். சரிங்களா? பேனான்னு அர்த்தம் மேகம். ஆப்ஷன் டி. தொழும் டேஷ் வானம். தொழும் தலைவன் வானம். தலைவனுக்கான ஓரெழுத்து ஒரு மொழி ஐ. தொழும் அரசன் போட்டக்கூடாது, கோணா அரசன். உடல் போர்வை. உடலே போர்வதாங்க. போர்வை மாதிரி உடல் கிடையாது, உடலே போர்வதான். அதுவே தான் அப்படின்னு சொல்றதுக்கு உருவகம். காணும் கூத்து. குடம், குடை, கோட்டம், கொடை, கை, கட்டுமரம். இக்கு கூட்டல் ஆ கட்டுமரம் 1. இக்கு கூட்டல் ஆ காணும் கூத்து 2. கிக்கி கிடையாது. குக்கு குடை 3, கூடம் 4, கோகோ கை 6. அப்ப அப்படி பாத்தீங்கன்னா ஓ ஐ தான் வரணும். அதாவது எப்படி வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கட்டுமரம் ஆ, காணும் கூத்து அது 2வது ஆ ஆ, இ கிடையாது, ஊ இருக்கு. அப்ப குடை கூத்து உ ஏ ஏ ஐ அப்படிதான் வரணும். ஐக்கு அப்புறம் தான் சாரி ஐ இது அப்ப அப்படி வரும்போது கை 5, கொடை 6, கோட்டம் 7. அப்போ ஆப்ஷன் பி. புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது அப்படின்னு சொல்லுவாங்க. இது எவ்வகை வாக்கியம்னா உணர்ச்சி வாக்கியம். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். எப்படி அப்படின்னு நான் திரும்ப ஒரு தடவை சொல்லிடுறேன். இப்ப முதல்ல இருக்கிற எழுத்து எல்லாமே ஒரே ககர வரிசை எழுத்தா இருக்கு. இந்த காவை பிரிச்சிங்கன்னா இக்கு கூட்டல் ஆ. கூத்து இக்கு கூட்டல் ஊ நெடில். குடம் இக்கு கூட்டல் ஊ. குடை இக்கு கூட்டல் ஊ. கோட்டம் இக்கு கூட்டல் ஓ. கொடை இக்கு கூட்டல் ஓ.
கை இக்கு கூட்டல் ஐ, கட்டுமரம் இக்கு கூட்டல் ஆ. இப்ப இப்பெல்லாம் வச்சுட்டீங்கன்னா முதல்ல ஆதான முதல்ல வரணும். அப்ப கட்டுமரம் 1, ஆ 2, உ தான் 3. அப்ப அப்படி பாத்தீங்கன்னா குடை 3, குடை 3. சரிங்களா? அடுத்து கூளையே 2 இருக்கு, கூளையே 2 இருக்கு. என்ன 2 இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1 கூத்து, இன்னொன்னு கூடம். நமக்கு இக்கு இஞ்சு எழுதுனா தெரியும். இக்கு இங்கு, இச்சு இஞ்சு, இட்டு இன்னு, இட்டு இந்து. அப்ப அப்படி பாத்தீங்கன்னா கூடம் 4, கூத்து 5. சரிங்களா? அப்ப இங்க இருக்கக்கூடிய எந்த ஆப்ஷனுமே அதுல என்ன செய்யல அப்படின்னா பொருந்தி வரல. இது எப்படி வரணும் அப்படின்னு மட்டும் நான் சொல்லிடுறேன். கட்டுமரம், காணும் கூத்து அப்படின்னு வரணும். அடுத்ததா மூணாவது என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இக்கு கூட்டல் ஊ அப்படின்னு சொல்லக்கூடிய குடை. அடுத்ததா கூல 2 இருக்கு, அதுல கூத்து, கூத்து கூடம். சரிங்களா? இதை கரெக்டா போட்டவங்க நோட் பண்ணிக்கோங்க. இதுல ஆப்ஷன் இல்லைன்னு நீங்க வந்து தவறா நினைச்சிருந்திருக்கலாம். அதுக்கு அடுத்தது ஐ, அது ஐல இருக்கு. கை, கைக்கு அப்புறமா கொடை, கொடைக்கு அப்புறமா என்னது அப்படின்னா கோட்டம். இங்க வந்து மாறி இருக்கு. காணும் கூத்துன்றதுனால அதை விட்டாச்சுன்னு நினைக்கிறேன். காணும் கூத்து, குடை, அதுக்கப்புறமா என்ன இருக்கு? சாரி 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 தொண்ணூத்தி 3வது கொஸ்டின்ல காணும் கூத்து அப்படிங்கிறது ஆப்ஷன் கரெக்டா தாங்க இருக்குது. என்ன நம்ம தப்பு பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்துக்கலாம். முதல்ல இங்க கொடுத்துருக்கிறதெல்லாம் இங்க எடுத்து எழுதலாம். காணும் கூத்து, காணும் கூத்து. ரெண்டாவது என்னது? கூடம். மூணாவது குடை, கோட்டம், கொடை, கை, கட்டுமரம். கொடுத்திருக்கிறத அகர வரிசை எப்படி பிரிச்சீங்கன்னா, இக்கு கூட்டல் ஆ, இது இக்கு கூட்டல் ஆ, இது இக்கு கூட்டல் உ நெடில், இது இக்கு கூட்டல் ஊ குறில். அப்ப அப்படி பாத்தீங்கன்னா கட்டுமரம், காணும் கூத்து, இக்கு கூட்டல் ஊ குறில், இக்கு கூட்டல் ஊ, அடுத்து கை, கொடை, கோட்டம். ஆப்ஷன் டி தான் நம்ம சொன்ன மாதிரி, ஆப்ஷன் டி. அடுத்து இடம் மாறி இருக்கக்கூடிய சொற்களை முறைப்படுத்துக. தாரை இன்னாசை அவர்னான ஒருத்தல் செய்துவிடல் நன்னயம். இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர்னான நன்னயம் செய்துவிடல். ஆப்ஷன் சி. அடுத்து மாசிலன் குற்றம் இல்லாமல், ஈகை உதவி. அதே மாதிரி நம்ம எப்படி சொல்றது, வேளாண்மை, அந்த மாதிரி வேளாண்மை அப்படின்னாலும் உதவிங்கிற பொருள் தான். ஒருத்தல், ஒருத்தார்க்கு ஒரு நாளே இன்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓம்புதல்னா பாதுகாக்கிறது, ஒருத்தல்னா தண்டிக்கிறது. ஒருத்தல் அப்படின்னா தண்டித்தல். ஒருத்தாருக்கு ஒரு நாள், தண்டிச்சவருக்கு ஒரு நாள் மட்டும் தான் சந்தோஷம் கிடைக்கும். பொறுத்தாருக்கு பொன்றும் துணையும் புகழ், உயிருள்ள வரைக்கும் அந்த புகழ் வந்து நினைச்சிட்டு இருக்கோம். அப்ப 2, 4, 1, 3. ஆப்ஷன் ஏ. அடுத்து இலக்கண குறிப்பு தருக. ஒருத்தல் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒருத்தல் இங்க நம்ம பார்த்தோம் இல்லையா, இப்பதான் பார்த்தோம். ஒருத்தல்னா தண்டித்தல். அப்ப அல்விகுதி பெற்றிருந்தா தொழில் பெயர். போற்றா, போற்றாதன்னு வரணும். அப்ப ஈறுகட்ட எதிர்மறை பெயர்ச்சம் 2. போற்றுவார் வினையால் இணையும் பெயர். பறந்து இகரத்திலே உகரத்திலே முடிஞ்சா வினையச்சம். அப்ப 2, 4, 1, 3. ஆப்ஷன் சி. அடுத்து பொருளோடு பொறுத்துக. கும்பினா வயிறு, பூதளம் பூமி, நீல் நிலம் பரந்த உலகம், முற்றும்னா முழுவதும். 2, 3, 1, 4. ஆப்ஷன் பி. ஒருவர் செய்யக்கூடாதது நல்வினையா, தீவினையா, பிறவினையா, தன்வினையா? தீவினை. பழமொழிக்கு பொருத்தமான பொருள். மலைமுகம் காணா பயிர்னா வாட்டம் அல்லது ஏக்கம். இந்த 100 கேள்விகளும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த மாதிரியான கேள்விகள் வந்து நீங்க டெஸ்ட் சீரிஸ்ல ஜாயின் பண்ணா மட்டும்தான் உங்களால வந்து ஃபேஸ் பண்ண முடியும். நாங்க நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்மே உங்களுக்கு என்ன செஞ்சுட்டு இருக்கோம்னா தனி வீடியோவாக போட்டுட்டு இருக்கோம். ஸோ அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி.